ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 மாதமும் உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அந்த பேசிவ் இன்கம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அந்த இன்கம்மை ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டாப் 10 கம்பெனிக்குள்ளே தான் எடுத்திருக்கேன். அதுலேயுமே நல்ல ஒரு க்ரோத் உள்ள கம்பெனிஸ், நல்ல ஒரு ஃபியூச்சர்டு கம்பெனிஸை மட்டும்தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுங்கள். நல்லாவே டிவிடெண்ட் கொடுக்க வேண்டிய ஸ்டாக்ஸு. அதே மாதிரி நான் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஆனால் இப்போதைக்கு எனக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே போடலாம். ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக்ஸு. அதே மாதிரி எனக்கு ஒரு மந்த்லி நான் ஒரு 5 லட்சம் வச்சுருக்கேன், அது எனக்கு ஒரு மந்த்லி ஒரு 10,000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்னோட லாபத்துலேருந்து உனக்கு ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் டிவிடெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸை தான் நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டிசிஎஸ். டிசிஎஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி, டாடா கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்பெனி ரொம்ப பழைய கம்பெனி, ப்ளஸ்ஸு நல்லாவே ஒரு க்ரோத் உள்ள கம்பெனி. எப்போவுமே ஒரு பொட்டன்ஷியலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கில் அதாவது என்ன சொல்கிறது, எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டை வெளியே விடுற கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் அது டிசிஎஸ் மட்டும்தான். ஸோ அந்த டிசிஎஸில் தான் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு கம்பெனியாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, இது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். டிசிஎஸ்ன்றது ஒரு லார்ஜஸ்ட்டு ஐடி பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 லட்சத்துக்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3238. இது ஒரு நல்ல அண்டர் வேல்யூடில் இருந்தது. ஸோ இப்போவும் அண்டர் வேல்யூடில் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 வரைக்கும் போயிட்டு அதோட லோ 2867 ரூபாய்க்கு இந்த மந்தில், அதாவது போன மந்த் வரைக்கும் இந்த லோவில் சஸ்டெயின் ஆகிட்டு இப்போ அது கரண்ட்டாக ஒரு 400 ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த 2867 பை பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டாக் பின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஏர்னிங் பர் ஷேர் 23 இதுதான் இருக்குது. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லோவாலாக தான் இருக்குது. 30 வரைக்கும் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே 23 தான் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி வேல்யூவோட இது கொஞ்சம் கம்மியாக தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி புக் வேல்யூ 29 இருக்குது. ஸோ 294 ரூபா இதோட புக் வேல்யூ இருக்குது. டிவிடெண்ட் ஹீல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.85. அதாவது உங்களுக்கு அவங்க 10 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து ₹1.85 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு கன்சிக்யூட்டிவ் தான். அதே மாதிரி இதோட பாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு மூவிங்லேயே இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். நல்லாவே இப்போவும் மூவிங்கில் தான் இருக்குது. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாமே ஐடி இது கரெக்ஷனாக இருக்கிறதால அதுவும் ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே ஒரு அக்குமுலேஷன் ஜோன் தான். நீங்கள் வேணுன்றவங்க இதை கண்டிப்பாக அக்குமுலேஷன் பண்ணலாம். ஸோ இதோட நம்மளோட காசு அப்புறம் ப்ரூஃப் அப்படி பார்க்கலாம். அதாவது தீமைகள் நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகளில் கம்பெனி வாஸ் குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்கிற அதாவது கம்பெனி அப்படின்னு சொல்ல வராங்க. 3 வருஷத்துக்கு நல்லாவே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி கம்பெனி வாஸ் பீன் மெயின்டைன் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட். இதுதான் நம்ம சொல்ல வந்தது. குட் ஹெல்த்தி டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் 83% வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஸ்கேனரோட ஸ்க்ரீனரோட. அப்புறம் காசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ட்ரேடிங் 11 டைம்ஸ் புக் வேல்யூ, அதாவது புக் வேல்யூவோட 11 டைம்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம இப்போ ஸ்மால் கேப் கம்பெனிங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனின்னும் போது இதுக்கு இது சொல்ல முடியாத சாக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லாவே ஒரு க்ரோத் அப்படின்றது நல்லா இருக்குது. அதே மாதிரி
ரெண்டாவதா பார்த்தீங்க அப்படின்னா கன்சிக்யூட்டிவான growth தான். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு காசாக இதை கொடுத்துருக்காங்க. 10%க்கு மேலே growth காட்ட மாட்டேங்கிறாங்க 5 இயர்ஸா அப்படி சொல்லி. பட் ஆனால் இது ஒரு நல்ல growth தாங்க. ஏன்னா 12,000 கோடி அப்படின்றது தான் இவங்களோட growth லெவலு. நல்லாவே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட குவார்டர்லி ரிசல்ட் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 65,000, 63,000, 64,000 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதோட ப்ராஃபிட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்குமே அவங்க ப்ராஃபிட்டை வந்து கம்மி பண்ணதே கிடையாது. 12,000 கோடியிலேருந்து 12,819 கோடிக்கு போய் இப்போ 12,131 கோடி கொடுத்துருக்காங்க. 12,000 கோடி கீழே குறையில. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டாக்கை நான் உங்களுக்கு எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு நல்ல growth உள்ள கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம்முக்கு இது வந்து ஒரு வழிவகுக்கும். நம்ம இதுலேருந்து கண்டினியூஸாக எந்தெந்த மந்த்துக்கு இது ஸ்டாக் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரியில் வந்து 2 டிவிடெண்ட் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஒன்று வந்து கேஷ் டிவிடெண்ட்டு, அதாவது ஒரு ஷேருக்கு வந்து 10 ரூபா அப்படின்ற மினிக்கு ஒரு டிவிடெண்ட்டும், அதே மாதிரி ஸ்பெஷல் கேஷ் டிவிடெண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த வாட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே growth கொடுத்துருந்ததால அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது இதுவே உங்களுக்கு வந்து 66 + 10 ரூபா, மொத்தம் 76 ரூபா அந்த ஒரு மந்த்லேயே கிடச்சிருக்கும். அப்புறம் மறுபடியும் ஜூனில் கொடுத்தாங்க. ஜூனில் வந்து 30 ரூபா டிவிடெண்ட் கேஷ் கொடுத்தாங்க. அடுத்தது வந்து ஜூலையில் கொடுத்தாங்க. ஜூலையில் வந்து 11 ரூபா. சேம் அதே மாதிரி அக்டோபர்லேயும் 11 ரூபா கேஷ் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆக மொத்தம் ஓவராலாக 128 ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துலேயே ஒரு 100 ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா 122 ரூபா மினிக்கு அதுவே வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு வந்து டிவிடெண்டே கிடச்சிருக்கும். ஸோ இதுதான் இதோட நிலவரம். அதே மாதிரி ஸ்டாக்கு இது வரைக்கும் கீழே விழுந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% வந்து இந்த வருஷத்தில் கீழே விழுந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்ல. ஸோ இதுதான் நம்ம செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐடிசியை வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சிகரெட்லேருந்து லேஸ் வரைக்கும், லேஸ்லேருந்து விங்கோ வரைக்கும் அவங்க சோப்பு எல்லாத்துலேயுமே ஐடிசி இருக்காங்க. பட் ஆனால் அவங்களது மோஸ்ட்டாக ப்ராஃபிட் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் வழியாக தான். பட் ஆனால் அவங்க அதை மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஐடிசியும் ஒரு குட் டிவிடெண்ட் கம்பெனி தான். ஸோ வாங்க இந்த ஐடிசி என்னென்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் போய் ஆய்வு பண்ணலாம். ஸோ ஐடிசியோட இன்னைக்கு கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 405 ரூபா போயிட்டுருக்கு. இதோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 5,77,352 கோடியாக இருக்குது. ஸோ இதோட லோ அப்படின்னு இந்த வருஷத்தோடது பார்த்தீங்கன்னா 390 ரூபா. ஸோ இதோட ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 472 ரூபா. இது ஏன் அப்படின்னா டிமெர்ஜ் பண்ணாங்க. ஐடிசி ஷேரையும் ஐடிசி ஹோட்டல் ஷேரையும் தனியாக டிமெர்ஜ் பண்ணதால தான் இந்த வேல்யூ இருக்குது. பட் ஆனால் இது ஒரு குட் வேல்யூ தான். இது வந்து பெருசாக உங்களுக்கு growth இல்லை அப்படின்னாலுமே இதெல்லாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் லார்ஜ் கேப்பில் நல்லாவே வந்து உங்களுக்கு கன்சிக்யூட்டிவாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும். ஒரு பேசிவ் இன்கம்மையும் வந்து இது எடுத்து கொடுக்கும். ஸோ இதோட ஸ்டாக் பியும் பார்த்தீங்க அப்படின்னா 25% தான் இருக்குது. அதாவது 25.2 அப்படின்றது தான் இதோட ஸ்டாக் பிஇயாக இருக்குது. ஸோ ஆர்ஓஇ ஆர்ஓசி எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூ ஓரளவுக்கு இது வந்து நார்மல்டு புக் வேல்யூ தான். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட காஸ்ட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெப் ஃப்ரீ, அதாவது கடனே இல்லை இந்த கம்பெனியில் அப்படின்றது இதோட ஃபர்ஸ்ட் இது. ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் நான் சொன்ன மாதிரி இதுக்கும் ஒரு நல்ல டிவிடெண்ட் பே கொடுத்துட்ருக்காங்க. 3.54% வந்து இதுக்கு டிவிடெண்ட் ஹீல்டு இருக்குது. கம்பெனி குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதாவது நல்லாவே ஒரு growth உள்ள கம்பெனி அப்படின்றத சொல்கிறாங்க. கம்பெனி வாஸ் மெயின்டைனிங் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட். ஸோ அதே தான் நான் சொன்னதே தான், பே அவுட் வந்து ஹெல்த்தியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அதே மாதிரி இதோட எரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ட்ரேடிங் அட் 7.14 டைம்ஸ் புக் வேல்யூ. இதெல்லாம் நம்ம அவங்க ஏதோ போடணுமே அப்படின்றதுக்காக போட்ட மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிக்கு இது ஒரு பெரிய இது கிடையாது. பட் இருந்தாலும் ஓகே, அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எப்போவுமே இவங்க வந்து கன்சிக்யூட்டிவாக ஒரு நல்ல ஒரு 18 lakhs, அதாவது 18,765 அப்படின்ற ரேஞ்சில் வந்து
கண்டினியூவாக ஒரு 5-6 ரிசல்ட்டில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு குட் இனிஷியேட்டிவ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக இவங்க வந்து ஒரு 5000 5400 கோடி வரைக்கும் இவங்க ஒரு குட் ப்ராஃபிட்டபுளாகவே இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு growth உள்ள கம்பெனி தான். இதெல்லாம் வந்து ஐடிசி அப்படின்றது வந்து ஒரு வச்சிருந்தாலே நம்மளை வந்து பெருசா பார்ப்பாங்க. ஐடிசியா அப்படின்றது, அதாவது ஒரு ப்ரௌடா நினைப்பாங்க நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கவங்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனி தான் இந்த ஐடிசி. இது வச்சிருக்கிறதால நம்ம இதை வந்து ப்ராஃபிட்டு லாஸ் இதெல்லாம் சொல்லாம ஒரு பேசிவ் இன்கம் எத்தனை மாசத்துக்கு இதை கொடுத்துட்டு இருக்காங்க, இப்போ என்ன ரேட்ல போயிட்டு இருக்குன்றத மட்டும்தான் நம்ம அதை பார்க்கணும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கம்பெனியில் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் இந்த வருஷத்துக்குள்ளே விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட ஹையில் இருந்து இப்போ வரைக்கும் 26% விழுந்திருக்கு. ஸோ இந்த 26%ல கேட்ச் பண்ணவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு இப்போதைக்கு லாபத்தில் தான் இருப்பீங்கன்றதை நம்புகிறேன். லாபத்தில் இல்லைனாலுமே கண்டிப்பாக வரலாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த கம்பெனியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா டபுள் த ரிட்டர்ன் ஆக்கி விட்டுரும். ஸோ அதுதான் இந்த கம்பெனியோட ஒரு குட் பவர்னே நான் சொல்லுவேன். இதெல்லாம் அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம். இந்த ஐடிசி எல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். அதே மாதிரி லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏன் அப்படின்னா நீங்கள் இதுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க, எந்தெந்த மாதம் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில், February அண்ட் மே மாதம். February ₹6.50 ஒரு டிவிடெண்ட்டையும், மே மாதம் வந்து ₹7.85 ஒரு டிவிடெண்டையும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ₹13 கிட்ட வருது. ஸோ இது ஒரு நல்ல வேல்யூ தான். ₹400 நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு ₹13 வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ₹40,000 போட்டிருக்கீங்கன்னா ₹1300 வந்திருக்கும். 4 லட்சம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ₹13,000 உங்களுக்கு இதுலேயும் டிவிடெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம். February மே மாதம் கன்சிக்யூட்டிவாக ஒரு அமௌண்ட் வரணும் அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில். ஸோ இந்தியன் ஆயில் தெரியாத ஆளே இருக்காது. ஏன்னா நம்ம வந்து டெய்லி பெட்ரோல் போடுற ஒரு பம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில்லையும் போடுவோம். ஸோ அதனால் இந்தியன் ஆயில் தான் நெக்ஸ்ட் கம்பெனி. ஸோ வாங்க இதோட growth எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்தியன் ஆயிலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கேம்ப்புன்னு இதோடது 2,31,000 கோடிக்கு மேலே வந்து இதோட மார்க்கெட் கேம்ப்பு இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக வந்து ₹164 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இது வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இதோட லோ அப்படின்னு இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 111 அப்படின்றது இதோட லோ. ஸோ இந்த பாட்டம்லலாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு புத்திசாலித்தனமான மார்க்கெட்டில் இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படின்னா நீங்கள் இந்த 3,111ன்ற ஒரு ரேட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு ₹50 லாபத்தில் தான் இருந்திருக்கும். இதோட ஹை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ₹174 தான் இதோட ஆல் டைம் ஹையே. ஸோ அதுவும் இதோட ஒரு குட் பொசிஷனாக இருக்குது. இப்போ ஆல் டைம் ஹையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு ₹10 தான் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் பியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 9.48% தான் இதோட ஸ்டாக் பிஇ. ஸோ அதுவுமே வந்து ஒரு குட் பொசிஷனில் இருக்குது. அதேமாதிரி நம்ம சொல்லவே தேவையில்ல, டிவிடெண்ட் ஹீல்டு வந்து இதுவும் 1.83% வந்து டிவிடெண்ட் ஹீல்டு கொடுத்துட்ருக்காங்க. இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புக் வேல்யூவோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.17 அப்படின்ற வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நல்லாவே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கம்பெனி எடுத்ததுக்கான ரீசன் டிவிடெண்ட் பே அவுட்டு. ஸோ அதே தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பே அவுட் வந்து 37% அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஒரு குட் விஷயம். ஸோ அதே மாதிரி காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட்டில் வந்து சேல்ஸ் அந்த வந்து புவராக கொடுத்துட்ருக்காங்க. 9.4% ஓவர் ஃபாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்றாங்க. பட் ஆனால் அது வந்து கம்பெனியோட growth எல்லாம் வந்து டிஃபெக்ட் பண்ணாது. ஓகே தான், இது ஒரு கன்சிக்யூட்டிவ் டிவிடெண்ட் பே அவுட்டுன்றதால ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் ஒரு குட் ப்ராஃபிட்டர் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 கோடி, அதாவது 1,78,628 கோடிக்கு தான் போன வாட்டி செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்களோட சேல்ஸ் growth. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்த ப்ராஃபிட் வந்து நல்லாவே கொடுத்துருந்தாங்க. அதாவது கம்பேரிட்டிவ்லி ஜான்லேருந்து செப்டம்பர் கம்பேர் பண்ணும்போது 6,000லேருந்து 8,000 கோடி அப்படியே டபுளாக கொடுத்துருந்தாங்க. இது கன்சிக்யூட்டிவாக வராது, இது வந்து ஒரு பீக் மாதிரி.
ஸோ ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் வாகனங்கள் அதிகமாக ஓட்டுற நேரத்துலலாம் இதோட ஆயில் ப்ரொடக்ஷன்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருந்து கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இதோட வேல்யூ. அதே மாதிரி ரீஃபண்டர் ஆயில் இது எல்லாமே வந்து இவங்க கைவசம் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனாலே வந்து இது ஒரு குட் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இதோட கரண்ட் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஐயை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம் இதோட ஆல் டைம் ஐ பிரேக் அவுட் என்னைக்குன்னா ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து அதை வந்து சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக ஆல் டைம் ஐ போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 174. ஸோ இப்போ அதை தாண்டி மூமெண்ட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது இவங்க எப்படா டிவிடெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான டிவிடெண்ட் வந்து ஆகஸ்ட் அப்படின்றது இவங்களோட டிவிடெண்ட் டேட்டா வச்சுருக்காங்க. ஸோ 3 ரூபா அப்படின்றது ஒரு ஷேருக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஷேர் வந்து சும்மா நான் சொல்கிறேன், நீங்கள் 150 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வச்சுருக்கீங்க, ஒரு மாதத்துக்கு 3 ரூபா அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்லாவே வேல்யூடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா 1000 × 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 30,000 ரூபா கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட வேல்யூ. அதனால வந்து இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பேசிவ் இன்கம் ஆகஸ்ட் மாதம் உங்கள் பேங்க்கில் வந்து விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் ரெட்டியோட தான். ஸோ டாக்டர் ரெட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபார்மாஸ்டிக்கல் கம்பெனி. அதே மாதிரி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு R&D அப்படின்றதுக்கான ரிசர்ச்சு இதிலெல்லாம் இறங்கும்போது நிறைய செலவாகுங்க. பட் அப்படி இருந்துமே இது வந்து ஒரு குட் டிவிடெண்ட் பே அவுட்டாக அதாவது இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து பாஸ்டில் இருந்திருக்காங்க. ப்ரெசன்ட்லேயும் அவங்க இருப்பாங்கன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதுக்காக இந்த கம்பெனியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இவங்களும் வந்து ஒரு நல்ல க்ரோத் உள்ள கம்பெனி தான். நிறைய அதாவது நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸை வெளியே விட்டு இவங்க வந்து மார்க்கெட் கேப்பை தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா இதோடது 1,06,000 அப்படின்ற ரேஞ்சில் இன்றைக்கி மார்க்கெட் கேம்ப் இருக்குது. ஸோ இதெல்லாமே க்ரோஸில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ப்ரைஸாக இது வந்து 1275. இது வந்து ஒரு ஸ்ப்ளிட்டு கொடுத்தாங்க. ஸோ ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1406 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போது 1275 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதோட வேல்யூ கடைசியாக வந்து ட்ராப் டவுன் ஆகும்போது 1020 ரூபாவில் இருந்தது. ஸோ 1050 ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தா கூட இன்றைக்கி வரைக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத்தாக இருந்திருக்கும் இந்த இயர்லேயே. ஸோ பார்ப்போம். இதோட பியும் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, 18.4 அப்படின்றது தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு குட் வேல்யூடு தான். அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா காசே கிடையாது. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு காசு இல்லாதது. ஸோ அதே மாதிரி வந்து கம்பெனி டெலிவரி குட் ப்ராஃபிட் க்ரோத்தையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது 22% வரைக்கும் இதோட குட் க்ரோத் இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் அதுவுமே வந்து நல்லாவே வச்சுருக்காங்க. இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே தான் இதோட வேல்யூடாக இருக்குது. அதே மாதிரி இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கன்சிக்யூட்டிவாக ஒரு 8000 கோடி அப்படின்றத ஒரு ப்ராஃபிட்டு சேல்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1350 1500 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் இவங்க ஒரு நெட் ப்ராஃபிட்டாக வச்சுருக்காங்க இவங்களோட சினாரியோவில். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட சார்ட்டு தான். ஸோ இதோட சார்ட்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஆல் டைம் ஐயை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இது எங்கே வந்து முடியுது அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஆனால் இது வந்து ஆல் டைம் ஹையிலேருந்து இதோட லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27% வரைக்கும் இந்த வருஷத்துலேயே வந்துட்டு மறுபடியும் இப்போ ஒரு பாதிக்கு தாண்டி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஆல் டைம் ஐயை நோக்கி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் இது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட டிவிடெண்ட் ஹீல்டு. ஸோ இதோட டிவிடெண்ட் ஹீல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்தில் வந்து இவங்க டிவிடெண்ட் தராங்க. ஸோ ஜூலை மந்த்து உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வேணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு டிவிடெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து ₹1 கீழே தான் தராங்க அப்படின்றது இதில் வந்து ரொம்ப இதுவாக பார்க்க தேவையில்ல. நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை வந்து இதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜூலை மந்தோட டிவிடெண்ட்டுக்கான ஸ்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனியாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க் தான். ஸோ ஹிந்துஸ்தான் ஜிங்க்கை வந்து நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கான ரீசன் வந்து இது ஒரு வேல்யூபுளாக இருந்த கம்பெனி தான், ஒரு காப்பர் கம்பெனி, மோனோபோலியோ ஸ்டாக் தான் இதுவுமே வந்து. இதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 498 ரூபா ரேஞ்சில் வந்து இது வந்து கரண்ட் ப்ரைஸாக இருக்குது. அதே மாதிரி இதோட லோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ரூ. 378. அதாவது ரூ. 378ன்றது ஒரு நல்ல லோனே சொல்லலாம் இந்த கம்பெனிக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹை டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸாக இருக்கிறதால இது வந்து ஒரு நல்ல லோ லெவலில் நீங்கள் ஃபெர்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும். அதேமாதிரி ஸ்டாக் பிஇ பார்த்தீங்க அப்படின்னா 20% தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இதோட குட் அப்படின்றது நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவுமே வந்து நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் அதாவது 164 ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து டிவிடெண்ட் ஹீல்டு வந்து இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதோட ஒரு காசு அப்படின்னு இருக்கணும்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கெலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ட்ரேடு அதாவது நம்ம இண்டஸ்ட்ரி பிஇ விட இதோட ஸ்டாக்கோட பிஇ வந்து 15% ஹையாக இருக்குது அப்படின்றது தான் இவங்களோட இது. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் இதில் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. 90%க்கு மேலே வந்து இவங்க வந்து இவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இதோட இது. பட் ஆனால் ஜிங்க்ன்றது ஹிந்துஸ்தான் ஜிங்க்ன்றது ஒரு காப்பர். ஸோ அவங்க அந்த வேதாண்டாவோட வந்து சப் கண்ட்ரி தான் அவங்களோட கம்பெனி தான் இது. ஸோ அவங்க கொஞ்சம் டெப்டுக்கு ஃப்ரீ கம்பெனி கிடையாது. ஸோ கடன் இருக்கிற கம்பெனி. அதனால் கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு லோவில் வாங்கி போட்டிங்க அப்படின்னா நல்லாவே ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்காக தான் இருக்குது. அதே மாதிரி இதோட குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7,000லேருந்து 9,000 கோடி வரைக்கும் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கன்சிக்யூட்டிவான ஒரு சேல்ஸ் குரோத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோட லாபத்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,500லேருந்து 2,976 கோடி வரைக்குமே வந்து இவங்க லாபம் காட்டியிருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ளேயே. ஸோ அதுதான் இதோட மெயின். ஸோ அதே மாதிரி இதோட டிவிடெண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஜூனில் தராங்க. 10 ரூபா அப்படின்ற வேல்யூ கொடுக்குறாங்க. நீங்கள் 10 ரூபான்றது சாதாரணமாக நினைக்காதீங்க. 500 ஸ்டாக் போனால் கூட உங்களால் 500 போது 50,000 வச்சுருந்தீங்க அப்படின்னா 100 ஸ்டாக் வாங்கிடுவீங்க. 100 ஸ்டாக்குக்கு அதுவே வந்து ஒரு 1000 உங்களுக்கு மந்த்லி வந்துடும். ஸோ ஜூன் மந்தில் வந்து இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பே அவுட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டு கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பாரத் பெட்ரோலியம். ஸோ இந்த கம்பெனியும் நீங்கள் வந்து டெய்லியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து பெட்ரோல் போட்டிருப்பீங்க, டீசல் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான கம்பெனி தான். ஸோ இது வந்து ஒரு மோனோபோலியோ ஸ்டாக் தான் இதுவுமே. ஸோ இதோட மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,56,000 கோடிக்கு மேலே இவங்க வந்து மார்க்கெட் கேப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கரண்ட் ப்ரைஸும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 360 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. இன்னொரு 22 ரூபா வந்து இது வந்து ஹை ஆச்சு அப்படின்னா இதோட நியூ ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இதோட ஆல் டைம் லோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா வரைக்கும் கம்மியாக இருக்குங்க. நல்ல ஒரு லோவில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இந்த இயருக்குள்ளேயே. ஸோ 234 ரூபா அப்படின்றது இதோட லோவாக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு வேல்யூடான கம்பெனி தான். அதேமாதிரி டிவிடெண்ட் ஹீல்டு வந்து 2.78% கொடுக்குறாங்க. ஸ்டாக் பிஇ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 7.26% அப்படின்றது தான் இதோட ஸ்டாக் பிஇயாக இருக்குது. ஸோ அதேமாதிரி கம்பெனி வாஸ் மெயின்டைன் ஹெல்த்தி டிவிடெண்ட் பே. ஸோ இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம போடுற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற கம்பெனியை தான் நான் எடுத்து வச்சுருந்துருக்கேன். அதை தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதே தான் ஸ்க்ரீனரும் சொல்லுது. 35% அப்படின்ற டிவிடெண்ட் ஹீல்டை வந்து இவங்க வந்து கன்சினியூட்டிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதோட புவர் சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது ஸ்க்ரீனர் படி சொல்லப்போனால் இதோட காசு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது ஒரு ஃப்ளக்சுவேஷனான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுக்குற கம்பெனி தான். ஸோ இதோட வேல்யூ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயிலுக்கு நிகராக தான் இவங்களும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 lakh above தான் இவங்களோட சேல்ஸ் க்ரோத்தும் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4,000 கோடியிலேருந்து 7,000 கோடி வரைக்குமே இவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த 3 மாதம் என்னென்ன அப்படின்னா ஜூன், ஜூலை, நவம்பர். ஸோ இவங்க வந்து கன்சிக்யூட்டிவாக 5 ரூபாலேருந்து 7 ரூபா டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த இயரில் வந்து அவங்க கொடுத்த ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 ரூபா 50 காசுன்றது இவங்களோட இதுவாக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் 300 ரூபாவில் வாங்கியிருக்கீங்க, ஒரு 1000 ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 17 ரூபா அப்படின்ற ஸ்டாக்கில் ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு 17,000க்கு மேலே உங்களுக்கான வருமானத்தை அது ஈட்டி கொடுத்துருக்கோன்றது நான் நம்புகிறேன். ஸோ இந்த கம்பெனியை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிவிடெண்ட் அப்படின்றத நீங்கள் மந்த்லி பேசிவ் இன்கமாக கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ
ஸோ இதெல்லாம் தான் உங்களோட மந்த்லி ஒரு பேசிவ் இன்கமுக்கான ஒரு வழி. ஸோ நீங்கள் ஒரு பல்கான அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேளுங்க, இது எல்லாமே டிவிடெண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் எதுவும் வராதா, ஸோ இது எப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டை எடுத்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வேல்யூ அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஒரு கன்சிக்யூட்டிவான ஒரு பேசிவ் இன்கம் இதில் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது முழுக்க இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்கான வீடியோ மட்டும்தான். இதை வாங்குங்க, இதை விற்றுருங்க அப்படின்றதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ யார் எதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலுமே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு இல்லை நீங்கள் புரிஞ்சு அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுங்க. அதுதான் ஒரு ஹெல்த்தி ரிஸ்க்காக இருக்கும். ஸோ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்கிடாதீங்க. பட் ஆனால் இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் நியூஸுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி ஒரு க்ரோத் உள்ள அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ்.